என்ன அசோகன் ரெடியா? வரும்போது உனக்கு புத்தர் சிலையை பார்த்தேன், இதை கொடுக்கணும்னு தோணுச்சு. இந்தா. என்ன திடீர்னு புத்தர் சிலை? எல்லாம் அழகா இருக்கு, நல்லா ஜம்முன்னு இருக்கு. என்ன திடீர்னு புத்தா வாங்கி வந்திருக்க? அதாவது கலிங்கத்து போர் நடந்தது இல்லையா, அப்போ அசோகர் அதுல மனம் வெதும்பி போய் இனிமே எனக்கு இந்த போரே வேண்டாம், நான் புத்திசத்துக்கு மாறிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு இப்போ தோணுச்சு. எல்லாருமா சேர்ந்து புதின் மேல உக்ரைன் மேல ஏன் வாரு, அதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல போய் யாராவது என்கிட்ட வாலாட்டினீங்கன்னா நாட்டோ நாடுகள் மேலேயும் நான் போர் தொடுப்பேன் அப்படின்னு இப்போ ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருக்காரு இல்லையா. சோ இப்ப எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா வார்ஃபியர் ஆரம்பிச்சிருக்கு. புத்தினுக்கு சம கடுப்புல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, யுக்ரைன் வார் அவரே ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ற மூட்ல தான் இருக்காரு. கிட்டத்தட்ட ரஷ்யாவில் நிறைய நஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த நேட்டோ கண்ட்ரிஸ் இது உண்மையில யோசிச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள இந்த வார் முடியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு ஒரு டவுட்டு புத்தினுக்கு இருக்கு. அதனால அவங்க போடுற கண்டிஷன்ஸு, சில விஷயங்களை வாரம் நிறுத்துன்றதுக்காக பண்ற சமாதானம் பண்றேன்ற பேர்ல தூண்டி விடுறதெல்லாம் பார்த்து. நீ சொல்றது அமெரிக்காவை சொல்றியோ? நான் சொல்றது ரஷ்யா, புத்தினே சொல்றேன். புத்தினுக்கு என்ன கவலைன்னா, இவங்க வாரை நிறுத்துறன்ற மாதிரி பண்ணிட்டு உள்ளுக்குள்ள தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு டவுட் இருக்கு. ஒரு இந்த கதை சொல்லுவாங்க, இந்த குரங்கு ஒன்று மரத்து மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். இந்த கொல்லன்னு சொல்லுவோம்ல, இந்த இரும்பு இந்த பட்டறையெல்லாம் வச்சிருப்பாரு, அந்த கொல்லன் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாராம். வேலை இல்லையா, யாருமே வேலை கொடுக்கல, சும்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை சொன்னி உட்காந்துருக்கும் போது இந்த குரங்கு மெதுவாக இறங்கி கொல்லங்கிட்ட கட்டுச்சான். சும்மா தானே உட்காந்துன்னு இருக்கேன், என் வாளுக்கு ஒரு பூன் செஞ்சு போடுன்னு. அந்த மாதிரி இந்த ஆயுத வியாபாரிகள் இருக்கனால உலகம் முழுக்க அவங்க ஆயுதங்கள் விற்றுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். பயங்கரமாக லாபி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பண்ணி அந்த ஆயுதங்கள் விற்பனை மக்களுடைய வரி பணம் தான் எல்லாம். வேற என்ன, கண்ட்ரீஸ்க்கு எங்கேருந்து பணம் வருது? ஏகப்பட்ட ஆயுதங்களை வாங்குறது, அந்த ஆயுதங்களை விற்கிறது, விற்று அதில் வார் பண்ணுறதுன்னு. நீ மொத்தமாக வேர்ல்டு லெவலில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரி தான் ஆயுத வியாபாரத்தில் ரொம்ப பெருசாக இருக்குது. ஒன்று ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா. ஸோ இந்த 2 கண்ட்ரியுமே போர் விரும்பிகள் தான் இன்டெரக்டாக பார்த்தா. ஆனால் இந்த முறை புதின் ரொம்ப ஜெனுவினாகவே ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதாவது சமாதானப்படுத்துறன்ற பேரில் இவங்க உள்ளுக்குள்ளே பூந்து ஏதோ ஒன்று பண்ணி உக்ரைனை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு. அதனால தான் தடாலடியாக சொல்லிட்டாரு, என்னை சமாதானப்படுத்துறன்ற பேரில் ஓவராக ப்ரெஷர் பண்ணிங்கன்னா நேட்டோ கண்ட்ரிஸ் மேலே நான் கண்டிப்பாக வார் தொடங்குவேன். அப்படி நான் வார் தொடங்கினேன்னா அதுக்கப்புறம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்களா சமாதானப்படுத்துறதுக்கு, இப்படி சமாதானப்படுத்துறதுக்கு கூட ஒரு பையன் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடுமையான ஒரு வார்னிங்காகவே புத்திட்டு சொல்லியிருக்காரு. அதனால என்னென்னா இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுமே என்னென்ன நிமிந்து உட்காந்துக்கிட்டு இந்த வார் ஏதாவது வெடிச்சினாக்கா இன்னும் பெரிய அளவில் போயிடுமே அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்காங்க. எனக்கு இதில் 3 விஷயம் நீ எனக்கு சொல்லு. ஒன்று ரொம்ப செல்ஃபிஷாக கூட இருக்கும். இப்போ தான் இந்தியாவில் மோடியை மீட் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அமெரிக்கா இதுல என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எடுக்கும்? அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன? மூணாவதா நாட்டோ கண்ட்ரின்றாங்கல்ல, இதுல யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய எதிர்வினையோ இல்ல அவங்களோட நிலைப்பாடோ எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இப்படி வரேன் நான், நேட்டோ கண்ட்ரிஸ்னா என்ன அப்படிங்கிறதுல போவோம். நேட்டோ கண்ட்ரிஸ்ங்கிறது யூரோப்பில் இருக்க கண்ட்ரிஸும் நார்த் அமெரிக்காவும் மட்டும் சேர்ந்துக்கிட்டு 1949 ஒரு 12 நாடு சேர்ந்து ஆரம்பிச்சது தான் இந்த நேட்டோ அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன், ஒரு யூனியன் மாதிரின்னு வச்சுக்கேன். இவங்களுக்குள்ள பரஸ்பர பாதுகாப்பு, வியாபார வளர்ச்சி, எதிரிகள் யாரெல்லாம் வந்தாக்கா அவங்களை சேர்ந்து அட்டாக் பண்ணுறதுக்கான ஒத்துழைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க. இதில் நார்த் அட்லாண்டிக் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. அந்த கவுன்சில் தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிவு பண்ணும். இந்த நேட்டோவில் யாரை சேர்த்துக்கலாம், யாரை சேர்த்துக்க வேண்டாம் அப்படிங்கிறலாம் தான் முடிவு பண்ணுவாங்க. அப்படி தான் சேர்த்தாங்க. முதல்ல 12 கண்ட்ரிஸ் இருந்துச்சுன்னு சொன்னல, அதுக்கப்புறம் ஒரு 10 ரவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 20 கண்ட்ரியை சேர்த்து இன்றைக்கி ஒரு 32 நாடு இந்த நேட்டோவில் அமைப்பில் இருக்குது. அதாவது இந்த நேட்டோ கண்ட்ரிஸ்ன்றது என்னங்கிறது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் சும்மா சிலது மட்டும் சொல்கிறேன் பாரு. அல்பேனியா, பெல்ஜியம், பல்கேரியா, கனடா, ஃபின்லாண்டு, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, கிரீஸு, ஹங்கேரி, ஐஸ்லாண்டு, இட்டாலி, லத்தீவியா, அப்படியே போயிட்டே இருக்கு அந்த லிஸ்ட்டு. ஸ்லோவேனியா, ஸ்பெயின், ஸ்வீடனு, நெதர்லாண்டு, அந்த மாதிரிலாம் வரும். கடைசியில் யூகே மெயின். அதுதான் கடைசி 2 கண்ட்ரி தான் ரொம்ப முக்கியம். அந்த யூன்னு முடிகிற 2 கண்ட்ரி இருக்குல்ல, யுனைடெட் கிங்டமும் யுனைடெட் ஸ்டேட்ஸு, இவங்க தான் ரொம்ப மெயினானவங்க. இந்தியா நேட்டோல இல்லை. கண்டிப்பா இல்லை. ஸோ ரஷ்யாவுக்கு நம்ம எப்பயுமே முதல்ல இருந்தே நம்ம ரொம்ப எல்லா விஷயத்திலுமே ஒரு ஆதரவு தெரிவிச்சுட்டு வர இதுங்கிறது உலக நாடுகளுக்கு தெரியும். ஸோ இப்போ இது ரஷ்யாவுடைய பக்கம் இருக்குமா இல்ல மிச்ச நேட்டோ நாடுகளுடைய பக்கம் அது இருக்குமா? ஏன்னா எப்பயுமே ஒரு அமைதி விரும்பி நம்ம. ஸோ இதுல இந்தியாவுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். இப்போ நீ கேட்ட பாயிண்ட் தான் பதில். என்னன்னா இந்தியா அமைதி விரும்பிங்கிறது தான் உலக அளவில் திரும்ப சொல்றாங்க. இது இன்னொன்று மோடி விஸ்வகுரு அப்படிங்கிறார். நான் உலகத்துக்கே ஒரு குருவா இருக்கணும், வழிகாட்டணுன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம இந்தியாவில் புத்தர் புறக்காட்டியும் கூட புத்தர்னுடைய தேசமா இந்தியா கருதுறாங்க.
அம்பேத்கர் ஆரம்பித்து எல்லாருமே புத்தரை தான் முன்னிறுத்தி பேசுகிறாங்க அப்படின்னும் போது அமைதி வழி தான் இந்தியாவுக்கு, சண்டையே வேண்டாம்னு நினைக்கிறாங்க. நீ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் வந்தப்போ சரி, அப்புறம் வந்து இந்த ஹமாஸ் கான்ஃப்ளிக்ட் வந்தப்பவும் சரி, வேறு எந்த சண்டை வந்தப்பவுமே சரி, இந்தியா வந்து எதுலேயுமே தலையிட்டு இருக்காது. சண்டை வேண்டாம், சமாதானமாக போங்க அப்படின்னு சொல்லி 2 பக்கம் நெகோஷியேட் பண்ணுற ஒரு அன்பு தூதனாக தான் இருக்குமே தவிர அந்த சண்டைக்குள்ள வந்து போய் பங்கெடுத்துக்காது. ரஷ்யா வந்து யுத்தத்திலிருந்து வெளியில் வந்துடுறது நல்லதுன்னு தான் இந்தியா நினைக்குது அப்படிங்கிறத இப்போ நான் ஸ்டடி பண்ணவரில் சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, அமெரிக்காவை விட நம்ப தகுந்த தோழனாக இருக்கிறது ரஷ்யா. இந்த ரஷ்யா திரும்ப திரும்ப சண்டையில் போய் மாட்டிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்க, அது வந்து இந்தியாவை தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இந்தியாவுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த வார் வரும்பொழுது ரஷ்யாவை பாதிக்கக்கூடிய அந்த வார் இந்தியாவை பாதிக்குங்கிறதால அமைதி பேச்சுவார்த்தைக்கு தான் மோடி வந்து மேக்ஸிமம் முயற்சி பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மோடியினுடைய அந்த பேச்சுவார்த்தை ஏற்றுக்கிற ஸ்டேஜெல்லாம் எஸ்கலேட் ஆகி போச்சுன்னால், ஒருவேளை போனால் மறைமுகமாக ரஷ்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் இந்தியா தவிர, அது வந்து நேரடியாக நாட்டோ நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணாது. அமெரிக்காவால் நமக்கு வரக்கூடிய லாபங்களை விட ரஷ்யாவில் வரக்கூடிய வியாபார லாபங்களும் சரி, ஆயுதங்கள் வாங்குறதும் சரி, இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு உற்சாகமான ஒரு நாடுன்னா ரஷ்யா தான். நாளைக்கு சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருதுன்னு வச்சுக்க, நிச்சயமாக வந்து மோடி என்ன நினைக்கிறாருன்னா ரஷ்யா தன்னை தான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஒரு கம்யூனிசத்தையே வளர்ந்த நாடு, சைனாவும் கம்யூனிசத்தையே வளர்ந்த நாடு. ஆனால் அவன் வந்து இந்தியாவை தான் தன்னுடைய நட்பு நாடாக பார்க்குறாங்க ரஷ்யா. ஸோ ரஷ்யாவை பகைச்சிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அதை தான் மோடி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்துட்டு போன இந்த 2 நாளில் வந்து மோடி அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விருந்தை கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்காரு புதின் அவர்களை. தன்னை மீட் பண்ண வைக்கலையே, அதுக்கான முனைப்பு எதையுமே வந்து மோடிஜி அவர்கள் காமிக்கலையே அப்படிங்கிற ஒரு இது வந்து ராகுல்கே இருக்கு. ஸோ உள்ளுக்குள்ளேயே அப்படி இருக்கும்போது இதை பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க சைனா வந்து நிச்சயமா செம்ம கடுப்பாக இருப்பாங்கன்னு தோணுது. எப்படியாவது இந்த வாரில் இந்தியாவை இழுத்து விட்டுடலாம், போய் முட்டிக்கிட்டோம் ரஷ்யாவோட அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே கெடுக்கிற அளவு கூட சைனா திங்க் பண்ணலான்னு எனக்கு தோணுது. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். ஏன்னா உன்னுடைய அஞ்சனா தமிழ் வாய்ஸ் சேனல் கூட நீ போட்டிருந்தல ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னன்னா அந்த லேடி ஒருத்தர் வந்து டிரான்சிட் ஆகி அருணாச்சல் பிரதேசில் பிறந்த லேடி வந்து சைனாவில் டிரான்சிட் ஆகி போகும்போது, அருணாச்சல் பிரதேஷ் வந்து எங்களுடைய நாடு, அதனால வந்து இந்தியன் பாஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் சைனாக்காரன் தண்ணி காட்டினான். இன்னைக்கு அந்த ஷார்ட்ஸுக்கு நீ பார்த்தியான்னு தெரியல, டிவி பார்த்துருப்ப, இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து பதில் கொடுத்துருக்கு. சைனா வழியாக போகிறவங்க உஷாரா இருங்க, வீணா வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க, அதில் பார்த்து பயணம் பண்ணுங்கன்னு சொல்லி எங்க நாடு ஆயிடுச்சுன்னு. அதாவது எங்க நாடுன்னு, அதாவது ஊர்ல இருக்கிறதா என் நாடுன்னு சொல்லிட்டு தான் சைனாவுடைய வேலை. இந்த யுத்தத்தில் போய் இந்தியா ஈடுபட்டுட்டோம், இந்தியா நஷ்டப்பட்டோம் தான் நினைப்பாங்க. ஆனா இந்தியா வந்து உள்ளுக்குள்ள ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. என்னன்னா இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ஆயில் சோர்சஸ் இருக்குல்ல, அந்த ஆயில் ஏதாவது தடைபட்டுருவோம் ரஷ்யா சண்டையில் இறங்குச்சுன்னா, அப்போ ஆயில் வேற எந்தெந்த மல்டிபிள் சோர்ஸில் வாங்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு என்னதான் உயிர் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவன் வேற ஒரு வம்பில் போய் மாட்டிக்கிட்டான். நம்ம பழப்பம் நம்ம பார்க்கணும்ல. ஸோ அந்த ஆயில் வந்து எங்க இருந்தாலும் இறக்குமதி பண்ணலாம், மல்டிபிள் சோர்ஸ் வேற எங்கெல்லாம் இறக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது யோசிச்சு வச்சிருக்கோம். ஆமா, அதே மாதிரி வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வார் சம்பந்தமான விஷயங்கள் இருக்குல்ல, ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ரஷ்யா கிட்ட நம்ம நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ், வாருக்கான ஸ்பேர் பார்ட்ஸ், வேற இண்டஸ்ட்ரியல் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது ஏதாவது வந்து பிரச்சனை ஆகி ரஷ்யா கிட்ட இருந்து வராமல் போச்சுன்னா என்ன பண்ண முடியும்ன்றது இருக்குல்ல, அதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்குமே சண்டை வரும்போது கூட என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா வந்து கொஞ்சம் பலமா இருக்கும்ன்ற மாதிரி ஒன்று பேசுறாங்க. அது காரணமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த நேட்டோ கண்ட்ரிஸ் இருக்குல்ல, நான் 32 கண்ட்ரி சொன்னல, அந்த 32 கண்ட்ரிஸுமே பார்த்தீங்கன்னா வச்சிருக்க ஆயுதங்கள் வந்து மொத்தமாக கூட்டி பார்த்தோம்னா ரஷ்யானுடைய ஆயுத பலத்தோடு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒவ்வொரு ஆயுதத்தையும் ஆப்ரேட் பண்ணுற வழிமுறைகள் இருக்குல்ல, ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஹைடெக் வந்துருச்சு. முன்ன மாதிரிலாம் வெறும் ஆயுதத்தை வந்து ஒரு ஹார்ட்வேர் மாதிரி ஒரு டப்புன்னு எடுத்தோம் சுட்டோன்ற மாதிரி கிடையாது. ட்ரோனே போய் சுட்டுட்டு வந்துடுது. ட்ரோன் சுடுது, பலவிதமான ஏஐலாம் இருக்குன்னும் போது இந்த 32 நாடுகள் வந்து 32 விதமான ஆயுத வழிமுறைகள் வச்சிருக்கு, 32 விதமான ஃபைட்டிங் டெண்டன்சி வச்சிருக்கு. அதே மாதிரி 32 நாடுகளும் வெவ்வேறு விதமான வார் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இவங்களாம் சேர்ந்து போர் பயிற்சி பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இந்த பிரச்சனைலாம் இருக்கு. அப்படின்னும் போது இந்த 32 பேர் இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு பெருசாக தெரிஞ்சாலும் கூட இவங்க சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது இவங்களை விட ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட்லையும் சரி, ஒருமித்த ஒரு தாக்குதலையும் சரி ரஷ்யா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க. அவன் அட்டாக் பண்ணும்போது இவங்களாம் தாங்குவாங்களான்ற ஒரு பயமும் இருக்கு. இப்போ உடனே அதை ட்ரம்ப் வந்து எடுத்துக்கிட்டு உள்ள வர பார்க்குறாரு, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. அவருக்கே என்ன பயம்னா, உக்ரைன் வாரை தொடர்ந்து தேவையில்லாமல் நம்ம வந்து ரஷ்யா விஷயத்தில் தலையிட்டுட்டோமோ, ரஷ்யா வந்து சில விஷயங்களை வந்து நம்ம வந்து அட்வைஸ் என்ற பேரில் உள்ள போய் மூக்க நுழைச்சிட்டோமோ, அந்த கோவத்தில் தான் புத்தின் மறைமுகம் நம்மள தான் இப்படி நேட்டோ கண்ட்ரிஸ் மேலே அட்டாக்ன்ற பேரில் நம்மள தான் மிரட்டுறாருன்ற பயம்லாம் கூட ட்ரம்ப்புக்கு இருக்கு. நீ சொல்ற மாதிரி இந்த நோபல் பரிசு வாங்குறதுக்கு வந்து சமாதானப்படுத்துறதுக்கு தான் அவர் பார்ப்பாரே தவிர, இன்டெரக்டா வாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் தவிர, டைரக்டா அமெரிக்கா வந்து எந்த வார்லையும் வர்றதுக்கு இஷ்டப்படாது. டேங்கிகளையும் துப்பாக்கிகளையும் வச்சு இந்த பலத்தை நம்ம பார்க்க முடியுமா? இப்போ ஒரு நிமிஷம், குக்கர் விசில் இருந்திருக்கு. சாரி, உங்ககிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தேன்? புத்தினுடைய வார் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தாங்குமான்னு.
ரொம்ப நாளாவே வந்து அமைதி விரும்புகளா இருக்கவங்க தான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். அவங்களுடைய மனநிலைமை வந்து இந்த மாதிரி ஒரு புத்தின் எச்சரித்த பிறகு அவங்களுடைய மனநிலைமையில என்ன மாற்றம் வந்திருக்கோ அவங்க வந்து தயாரா இருக்காங்களா? ஸோ இதை பத்திலாம் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். உலகம் முழுக்கவே பொதுவாக வந்து எந்த கவர்மெண்ட்டுமே சரியா இல்லை, எந்த நாட்டினுடைய பொருளாதார நிலையுமே சரியா இல்லை. இங்கேருந்து அங்கே வேலையை விட்டு போகிறாங்க, அங்கேருந்து வேலையை விட்டு வராங்களே தவிர போகிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த கண்ட்ரியுமே யூரோப்பியன் கண்ட்ரி ஸ்டெபிலைஸ்டாக இல்லை, மக்கள் நிம்மதியாக இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் வார்லாம் வந்துச்சுன்னா சண்டையை பார்த்தே நீ சொல்கிற மாதிரி ரொம்ப நாளான அந்த மக்கள் வந்து ஷாக் ஆயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. என்னென்னா பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, எல்லா விதமான வளங்கள் ரீதியாகவும் சரி நஷ்டப்பட்டு போயிட்டு இருக்க அந்த நாடுகள் ஒரு ஜெனரேஷனே வேறு மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கும்போது இந்த சண்டை வந்து பெரிய அளவில் அவங்களை பாதிக்கும், இந்த சண்டைக்கு அவங்க தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அதுவும் தவிர இப்போ இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம், இந்த நாடுகளுக்குள்ள வந்து பல காரணங்களால் முன்ன இருந்த அந்த இந்த நேட்டோன்னு இவங்க ஃபார்ம் பண்ணாங்களே தவிர அப்போ இருந்த அந்த ஒற்றுமை வந்து இப்போ இவங்களுக்குள்ள இல்லை, அவங்களுக்குள்ளே இல்லைன்ற அவங்களுக்குள்ள இல்லை, அந்த கண்ட்ரிஸ்குள்ளே இல்லை. ஏன்னா பல நாட்டு தலைவர்கள் பல விதமான பார்வைகளோடு இருக்காங்க. இன்னொன்று அப்போல்லாம் வந்து இந்தியா வந்து இவ்வளோ பெரிய சக்தியாக இல்லை. இந்தியாவோடு கொண்டிருந்த உறவுன்றது இருக்குல்ல, அது வந்து இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லேயே பல கண்ட்ரிஸ்க்கு வந்து ரஷ்யாவோடும் உறவாக மலர்ந்துருக்கு அப்படிங்கிறாங்க மறைமுகமாக. நேட்டோவில் இருந்தாலும் கூட தேவையில்லாமல் புதினை ஏன் பகைச்சிக்கணும்னு நினைக்கக்கூடிய நாடுகளே அதுக்குள்ளே இருக்குன்றாங்க. இப்போ நீ சொல்கிற மாதிரி இந்த ரோடு பிளாக் ஆச்சுன்னா கடைக்கு போய் நம்ம வந்து காய்கறி வாங்க முடியாது அப்படின்னும் போது அங்கே நாடுகள் எல்லாமே இன்டர் கனெக்டடு, ஒவ்வொன்றும் பூமி வழியாக தரை வழி பாதையாகவே கனெக்டடு. அப்போ ஒரு நாடு இந்த யுத்தத்தில் பங்கு பெறாட்டியும் கூட ஒரு நாட்டில் வரக்கூடிய யுத்தங்கிறது இன்னொரு நாட்டை அஃபெக்ட் பண்ணும், விரும்பி விரும்பாட்டையும் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். அண்ட் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப குறைஞ்சு போய்கிட்டு இருக்கு. மக்களுடைய அந்த ஒரு வாழ்வாதாரமே வந்து கேள்விக்குறியா ஆயிட்டு இருக்கும்போது நேட்டோ நாடுகள்லயும் நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு இதுல இருந்து விலகிடுவாங்க, நேட்டோல இருந்தே விலகிடுவாங்க அப்படின்னு கூட எனக்கு கரெக்டா சொல்றேன். ஏன்னா இப்ப நான் ஒரு ரிப்போர்ட் படிச்சேன், என்னன்னா நேட்டோ கண்ட்ரிஸ் வந்து புதின் இப்படி சொன்ன பிறகு அவங்களுக்குள்ள ஒரு சப் அமைப்பு மாதிரி ஒன்று உருவாக்கி நாம வந்து என்ன பண்ணலான்ற மாதிரி பேச ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. புதின் சொன்ன இந்த விஷயத்தினால நேட்டோ நாடுகளுக்குள்ளேயே ஒற்றுமை சீர்குலைஞ்சு அதுல யார் அமெரிக்கா பக்கம் யார் அமெரிக்கா பக்கம் இல்லை, யார் யுனைடெட் கிங்டம் அதாவது பிரிட்டனுடைய பக்கம் யார் பிரிட்டனுக்கு இல்லாமல் இருக்காங்கன்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்தியாவே என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சொன்ன முதல்ல ஒரு லிஸ்ட் சொன்னேன் இல்லையா, ஒருவேளை வார் வந்துருச்சுன்னா அதை வார் வரக்கூடாது, இதை தடுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணோன்னு தான் இந்தியா நினைக்கும். ஆனால் வார் வந்துருச்சுன்னா அவங்க செய்யக்கூடிய முக்கியமான ஒரு காரியங்கள் ஒன்று என்னன்னா, அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இருக்காங்க பத்தியா, அவங்களெல்லாம் பத்திரமா எப்படி திருப்பி கொண்டு வருதுன்ற கவலை தான் இப்போ இந்தியாவுக்கு வந்துருச்சு. ஜெய்சங்கர் பெரிய சவாலா இருக்கும். ஜெய்சங்கரோட வந்து அதுக்கான டிஸ்கஷன்ஸ் வந்து அதிகாரிகள் ஆரம்பிச்சிட்டாங்க, எந்தெந்த ரூட் எங்கெங்க திறந்து வைக்கிறது என்ன பண்றது அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ இந்தியர்களை பத்திரமா கொண்டு வரது, யுக்ரைன்ல மாட்டினவங்களை கொண்டு வரதுக்கு படாத பாடுபட்டோம் நம்ம. இத்தனைக்கு ரஷ்யா நம்மளுக்கு வந்து கோஆபரேட் பண்ற கண்ட்ரி. ஸோ இதெல்லாமே யோசிச்சு தான் இந்தியா வந்து அமைதி 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 சண்டை வேணாம்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே பாரு என்ன வந்திருக்கு லேட்டஸ்ட் நியூஸ் வந்து, நேட்டோனுடைய இவர் இருக்காருல்ல, செக்ரட்டரி ஜெனரல் இருக்காருல்ல, மார்க் ரட்டுன்னு பேர், அவரும் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய கோடிக்கணக்கான மக்களுடைய உயிரையும் உடைமைகளையும் பாதுகாக்கிறதுக்கு ரஷ்யாவோட சண்டை போடனாலும் நாங்களும் ரெடின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட இப்போ போர் மேகங்கள் சூழ்ந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி பேசுறது பண்றதெல்லாம் இருக்குல்ல, பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டருடைய செக்ரட்டரி தான் சொல்லியிருக்காரு, இது வந்து கிரெம்லின் மாளிகையினுடைய கிளாப் ட்ராப் அப்படிங்கிறாரு. என்னது இது கிளாப் ட்ராப்னா? இல்ல அது ரொம்ப நல்ல வார்த்தை. கிளாப் ட்ராப்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒருத்தன் பேசுறான், ரொம்ப முட்டாள்தனமா இருக்கும் பேசுறது, ரொம்ப வந்து ஒத்துக்க முடியாததா இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு 10 பேர் ஆளை வச்சு கை தட்டுறான்னு வச்சுங்களேன், பார்க்கறதுக்கு வந்து எப்பா பயங்கரமாக கை தட்டுறாங்களே, கரெக்டாக பேசுறார் சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் பேசுறது வந்து முட்டாள்தனமாக இருக்குன்றது இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் கிளாப் ட்ராப்னு பேர். அந்த மாதிரி புத்தின் பேசுறது கேட்கறதுக்கு ஒன்றா ஒரு ரெட்டாரிக்கலாகவும் பயங்கரமாக இருக்குமே தவிர, இது தேவையில்லாத வார்த்தை, அப்சர்டான வார்த்தை, வீண் வம்பு இழுக்கிறார் அப்படின்றத பயங்கர கோபமாக பிரிட்டிஷ்காரங்க வந்து சொல்லியிருக்காங்க. புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னு அன்றைக்கி வந்து பாட்டு பாடினாங்கல்ல, அந்த மாதிரி யுத்தமே வேணாம் அப்படிங்கிறதே எல்லாருடைய எண்ணம். நீ புத்தருடைய சிலையை கொண்டு வந்து கொடுத்துருக்க, ஸோ இந்த புத்தர் சாட்சியாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். யுத்தம் நடக்காமல் இருந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம். அதாவது எதிர்கட்சிகள் வந்து எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு போர்மேகம் சூழ்ந்துருச்சு, இது வந்து வரலாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து எல்லாருமா சேர்ந்து ஒருமித்த ஒரு இதுவா நம்ம வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை கூட நம்ம போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாமா, ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்னு சொல்றதை விட இந்தியாவுடைய ஒற்றுமைக்கும் பாதுகாப்புக்கும் தேவையான அளவுக்கு எல்லா ஆகணும் இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதுலயே உள்ள போந்து கேவலமான அரசியல் பண்றது இருக்குல்ல, அது பண்ணாம இருக்கணும். ஆளுங்கட்சி அதை புரிஞ்சுக்கிட்டு எதிர்கட்சியோட அமைக்கபிளா இருக்கணும். பார்ப்போம், அமைதி நிலவட்டும், எல்லா இடத்துலயும் வந்து நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த உரையாடலை இத்தோட முடிப்போம். நன்றி.